அண்ணா 10 ரூபாய்க்கு குட் டே பிஸ்கட் ரெண்டு கொடுங்கண்ணா. வரது வேணாமா? அம்மா அந்த சிப்ஸ் வாங்கி தாங்கம்மா. என்கிட்ட கம்மியா தான் இருக்கு. அந்த காசுல குட் டே பிஸ்கட் வாங்கிட்டேன். மீதி காசு சேஃப்டிக்கு இருக்கணும். அதெல்லாம் வாங்க முடியாது. எப்ப கேட்டாலும் இப்படியே சொல்றீங்க. எங்க வந்தாலும் ஏதாவது கேட்டுட்டே இருக்கிறது. இதனாலே உன்னை மளிகை கடைக்கெல்லாம் கூட்டிட்டு வரது இல்ல. அமைதியா இரு. எனக்கு வாங்கி தந்தா குறஞ்சா போயிடுங்க. இப்படி அடம் பிடிச்சிட்டே இருந்தா உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பாத்துக்கோ. காசு இல்லன்னு தானே சொல்றேன். சரி. அதுவும் இல்லாம அந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம்லாம் சாப்பிட கூடாது. நீ சாப்பிட்டேன்னு தெரிஞ்சுனா அப்பா அவ்வளவுதான் உன்னை. சரி நான் சாப்பிடல. அண்ணா அந்த ரெண்டு குட் டே பிஸ்கட் மட்டும் தாங்க. சரிம்மா, இந்தாங்கம்மா. எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுக்கிறது. ஒழுங்கா வா. போங்கம்மா. இவகிட்ட பேசினா நம்பாவே போயிடும். என்னம்மா நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டீங்க? பின்னாடி அடம் பிடிச்சிட்டே இருந்த, அதனால விட்டுட்டு வந்துட்டேன். ஒழுங்கா என் கூடயே வா. நான் உங்க கூடயே தான் வரேன். நீங்க தான் விட்டுட்டு பாருங்க. எய்த் மட்டும் நல்லா பேச தெரியுது. வேகமா நடங்கம்மா. இப்படி நடந்தா நாளைக்கு தான் வீட்டுக்கு போவோம். கொஞ்ச நேரம் தான் அமைதியா வாவே. லடலடன்னு பேசிக்கிட்டே இருக்க. வேகமா நடங்கன்னு சொன்னது குத்தமா? வாங்க சிண்டுமா. நல்லா இருக்கீங்களாங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்களை தான் ஆளே பார்க்க முடியல. ஆமாங்க, கொஞ்சம் வேலையா இருந்தேன். ஊருக்கு போனேன். அப்படியே நேரம் போயிடுச்சு. சரி வந்து உட்காருங்க. சிண்டு லீவெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது ஆண்டி. உட்காருங்க சிண்டுமா. அந்த உட்காரேன். நான் அன்னைக்கு வந்தப்ப வீடு வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப வேற மாதிரி தெரியுது. இல்ல சிண்டுமா, நாங்க வீடெல்லாம் பழசாயிடுச்சுன்னு இன்டீரியர் ஒர்க் பண்ணோம். அதான் என்னமோ ஒரு மாற்றமா இருக்கேன்னு பார்த்தேன். ஆண்டி இளைநிலா எங்க? பேசினதுல அவளை கூப்பிடவே மறந்துட்டேன். ரூம்ல தான் இருப்பா. அந்த கூப்பிடுறங்கன்னு. இளையநிலா இங்க வாமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இந்த வரேம்மா. ஏய் சிண்டு எப்ப வந்த? நான் இப்பதாண்டி வந்தேன். உன்னதான் தேடிட்டே இருந்தேன். ரூம்ல இருந்தேன்டி, நீ வந்ததே தெரியல. அப்படியா? சரி. இளைநிலா கண்ணு சொல்லுங்க ஆண்டி. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? நல்லா இருக்கீங்க அண்ணே. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. இளையநிலாவையே சிண்டு ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்கிறோம். ஓ அப்படியா? அப்ப சிண்டுக்கு கொண்டாட்டம் தான். ஆமா, இளையநிலா தான் சிண்டு கூட படிக்கணும்னு ஆசைப்பட்டா. படிப்புக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்போர்ட்ஸ்க்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல ஸ்கூல் தான். அதனாலதான் இளையநிலாவை அங்கேயே சேர்த்துட்டோம் சிண்டுமா. சரி நல்லதான். ஜிகினி போய் பால் வாங்கிட்டு வரியா கண்ணு? சரிம்மா. ஜிகினின்னு கூப்பிடுறீங்க? இளையநிலா தான் அவ பேரு. வீட்ல ஜிகினின்னு தான் கூப்பிடுவான். அப்ப ஆண்டி நானும் அவளை ஜிகினின்னு தான் கூப்பிடுவேன். தாராளமா கூப்பிடு கண்ணு. ஜிகினி சொல்லுடி. நானும் அவ கூட பால் வாங்க வரேன். சரிடி, ரெண்டு பேர் ஒண்ணாவே போலாம். அம்மா காசு தாங்கம்மா பாலுக்கு. அவர் எனக்கு 50 ரூபாய் கொடுக்கணுங்கன்னு. அதுல பால் பாக்கெட் வாங்கிக்க. மீதி காசுல 2 பேத்துக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஐயா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க விட்டுறாதீங்க. நான் வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். சிண்டு அந்த கவர் வாங்கிட்டு தானே கொடுத்தேன். எங்க போட்ட? அம்மா வரும்போது அந்த திட்டு மேலயே வச்சிட்டு வந்துட்டேன். போய் எடுத்துட்டு வா, ஆண்டிட்ட கொடுக்கலாம். எடுத்துட்டு வரேம்மா. சின்ன பிள்ளை மாதிரியா இருக்கறா. எல்லாத்தையும் மறந்து வச்சிட்டு வரா. ஜிகினி மட்டும் என்ன, அவளும் அப்படிதான் பண்ணுவா. இந்த காலத்துல எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கு சிண்டுமா. என்ன பண்றது, சாப்பாடெல்லாம் அப்படி ஆயிடுச்சுல. ஆமா சிண்டுமா, நீங்க சொல்றது உண்மைதான். இந்தாங்க ஆண்டி. இதெல்லாம் எதுக்கு சிண்டுமா? இல்ல பரவாயில்ல, பிஸ்கட் தான் வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க ஆண்டி. கொடு கண்ணு. ஜிகினி இந்த கவரை போய் டேபிள்ல வச்சிட்டு வந்துரு. சரிம்மா. சிண்டு வா நம்ம கடைக்கு போலாம். வாடி போலாம். பாத்து போங்க கண்ணுங்களா, ஓரமா போணும். சரிம்மா. சரி ஆண்டி. ஏய் அங்க நிக்கிற அல்லடி அவ சரியான திமிரு பிடிச்சவடி. விளையாட கூப்பிட்டு வம்பல் பாடி. ஓ அப்படியா? ஏய் ஜிகினி, நீ எங்க இங்க? நான் கடைக்கு வந்தேன். கூட யாரு? உன் ஃப்ரெண்டா? உன் பேர் என்ன? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் சொல்லல இவ திமிரு பிடிச்சவன்னு. வா நம்ம கடைக்கு போலாம். ஆமாடி, நீ சொன்ன மாதிரியே அவளும் பண்றா. சரி வாடி நம்ம போய் பால் வாங்கிட்டு வந்துடலாம். வந்துட்டா ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஸ்டைலா. நான் ஸ்டைலா வருவேன், ஸ்டைல் இல்லாம வருவேன். உனக்கு என்னடி? பாத்து சளிய ரோட்லயே சிந்திடாத. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஏய் நீ சொன்ன மாதிரியே திமிரு பிடிச்சவளா இருக்காடி. போனா போதும் பேசுனா எப்படி பேசுறா பாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்லடி திமிரு பிடிச்சவன்னு. நீ ஏண்டி பேச்சு கொடுக்குற அவள்கிட்ட?